டெக்ஸ்கால் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துருப்பீங்க, iOS 18 வந்து உங்களுக்கு வந்திருக்கு. iOS 18 வந்து நான் நேற்று நைட்டே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், எப்போ வந்து அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. iPhone 12 வச்சுருக்கவங்களுக்கு கூட இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த மொபைல் வந்து 4 வருஷம் பார்த்துடலாம் வாங்க. ஆல்மோஸ்ட் 5 GB கிட்ட வந்துச்சு. 41 minutes ரிமைனிங் வருது பாருங்கள். இதை ஃபுல்லாக அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆட்டோமேட்டிக் அப்டேட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 காமிக்கும். 17 டாட்ஸில் ஒன்று, 18. டேரெக்டாக நீங்கள் 18 கூட நம்ம வந்து போகலாம். நான் வந்து 18 செலக்ட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் வந்து 14 Pro Max. ஸோ 14 Pro Maxில் வந்து நான் இப்போ அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் முடிஞ்சிச்சு, அவங்கள காட்டுறேன் பாருங்கள். சாஃப்ட்வேர் அப்டேட் உள்ளே போனீங்க அப்படின்னா iOS 18 அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் மெயினாக என்ன உங்களுக்கு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஹோம் ஸ்க்ரீனை வந்து நம்ம இப்போ ஆண்ட்ராய்டு மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எடிட் கொடுத்து சப்போஸ் கஸ்டமைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து லைட்டு, டார்க் வேணும்னா டார்க்கு நம்ம கிளிக் பண்ணால் டார்க் ஆகிடும். இல்லை ஆட்டோமேட்டிக் வேணால் ஆட்டோமேட்டிக்கு, இல்லை லார்ஜ் வேணால் லார்ஜ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் இந்த மாதிரி ஐகானை செலக்ட் பண்ணி இப்போ அந்த ஐகானை வந்து ரெக்வஸ்ட் ஃபேஸ் ஐடின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிக்க முடியும். இது கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஐடி இருந்தால் தான் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து இன்னொரு ஃபீச்சர். நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டாக இங்கே தான் போய் சேரும். இங்கே வைக்கணும் அப்படின்னா இங்கேயே வந்து இருக்காது. பட் இப்போ வந்து எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு அது வந்து போகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு யூஸருக்கு வந்து சிரிப்பாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருப்பீங்க. எங்களுக்கு வந்து இது கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு அதான் ஒரு ரீசன். ஆஸ் யூஷுவல் ஐஃபோனில் எல்லாமே லேட்டாக தான் வரும், சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பாஸ்வேர்டு சொல்லிட்டு தனியாக வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன பாஸ்கி சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்க முடியும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒய்ஃபை நம்ம இது வரைக்கும் கனெக்ட் பண்ணுறோம்ல, கனெக்ட் பண்ணுற ஒய்ஃபைல போய்ட்டு சப்போஸ் ஏதாவது ஒரு ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போகிறேன், ஸோ பாஸ்வேர்டு இருக்குது, காப்பி கொடுத்து நம்ம வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இங்கே மேலே நீங்கள் கீழே ஸ்வைப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பவர் ஆஃப்க்கான அந்த இது இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் பெருசாக்கிக்கலாம். இப்படி கேமரா பட்டனை பெருசாக்கிட்டு சின்னதாக்கிக்கலாம். ஸோ அந்த கஸ்டமைஸ்க்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கலரு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கலர் பார்த்தீங்க அப்படின்னா முன்னே இருந்ததோட இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளாஷில் வந்து இப்போ லூமன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, சப்போஸ் கம்மி பண்ணணுன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேமரா ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர். கேமரா ஓப்பன் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பாஸ் பட்டன் வந்துருக்கு பாருங்கள். முன்னாடிலாம் வந்து ஐஃபோன் யூசர்ஸ்க்கெலாம் பாஸ் பட்டன் கிடையாது. இப்போ வீடியோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த இடம் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் பாஸ்ன்னு வருது, திருப்பி ரெஷ்யூம் பண்ணிங்கன்னா ரெஷ்யூம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடிட்டிங்கில் வந்து இது டைம் வந்து நிறைய சேவ் பண்ணும். எஸ்பெஷலி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து இதனால் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான். பேட்டரி ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு பேட்டரி வந்து அந்தளவுக்கு ட்ரெயின் ஆகலை. நான் சார்ஜ் பண்ணிவிட்டு நான் பார்த்தேன், ரிடக்ஷன் ஆப்டிமைசேஷன் கொண்டு வந்ததுனால பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா. இன்னொரு விஷயம், நான் கேமராவில் போயிடுறேன். கேமரா போனீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இயர்ஸு, அதுக்கப்புறம் மந்த்ஸு, அப்புறம் ஆல், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மந்த்ஸு வரியாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம், இல்லை இயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அதேமாதிரி இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஷார்ட் பை ஆடட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வியூ ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் வேணால் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ அந்த கஸ்டமைசேஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸ்லலாம், சரிங்களா? இங்கே சர்ச் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து சர்ச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த iOS வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ண சொல்லுவேன். அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்ஃபோனில் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்டேட் பண்ணும்போது சப்போஸ் எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களுக்கு உங்களோட டேட்டாஸ்லாம் வந்து எரேஸ் ஆகிடும். அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் எடுத்து வச்சுட்டு பண்ணுறது நல்லது. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்களோட ஃபோனில், சரிங்களா? பேட்டரியாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.